ஆனா அல்லாஹ் மட்டும்தான் நம்புறோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க அறியாத பொழுது அல்லாஹ் உணவு தருவான், அல்லாஹ் மட்டும் தவக்கல் செய்யுங்க என்பதாக சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வாய் மூலியமா தான் சாப்பிட முடியும், சாப்பிட்டாதான் நமக்கு ஜீரணமாக நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் வாய் மூலியமாக இல்லாமல் அல்லாஹ் உணவு கொடுக்க சக்தி பெற்றவன். ஒரு குழந்தை தாயோட வயிற்றுல குழந்தை இருக்குது, 8 மாதம் 10 மாதம் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வாய் வழியாவா திணி போகுது? வாய் வழியா எல்லாம் ரிஸ்க் கொடுக்குறான். அல்லாஹ் தாயிடி துப்புல் கூடி மூலமாக அல்லாஹ் உணவு தரான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாஹ் நினைச்சா இப்படியும் கொடுக்க முடியும். நம்ம தலைகீழ தூக்கினா சேர்த்து தலைகீழ குழந்தை தூக்கினா குழந்தைக்கு உரம் விழுந்துரும், குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அல்லாஹ் கையை காலம் சுருக்கி வச்சு மடக்கி வச்சிருக்கான் அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தாயோட துப்புல் மூலியமாக அல்லாஹ் உணவு கொடுக்குறான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாஹ் நினைச்சா எப்படியும் உணவு கொடுப்பான். இப்படிதான் வாய் மூலியமா தான் கொடுக்க நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேர் நோயாளிக்கு ட்ரிப்ஸ் மூலியமா உணவு ஏறுது, டியூப் மூலியமா உணவு ஏறுது. ஏன்? அல்லாவோட ஏற்பாடு அதுதான். அல்லாஹ் அதை தான் சொல்றான். நீங்க அல்லாஹ் மட்டும் நம்புங்க. அந்த குழந்தை அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். பிறந்த உடனே ஒரு வழி எல்லாம் அடிச்சுட்டான், டோட்டல் அடிச்சுட்டான். இப்ப தொப்புள் குடியை கட் பண்ணி எடுத்துட்டாங்க டாக்டர். குழந்தை பிறந்த உடனே இதுக்கப்புறம் தொப்புள் குடி தேவையில்ல கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்ப குழந்தைக்கு வரக்கூடிய உணவு நின்று போச்சு. இப்ப எப்படி குழந்தைக்கு பால் வரும்? அல்லாஹ் நீங்க நம்புங்க. அல்லாஹ் நம்பனீங்க, அல்லாஹ் ஒரு வழியா தொப்புள் குடி மூலம் உணவு கொடுத்தான் இல்லையா? நீங்க அல்லாஹ் மட்டுமே முழுக்க நம்பினீங்க இல்லையா? இப்ப அந்த குழந்தைக்கெல்லாம் 2 விதமா 2 வழியில பால் கொடுக்குறான். தாயோட மார்பகத்துல 2 பக்கமா அல்லாஹ் பால் கொடுக்குறான். நீங்க ஒரு வழியை அடைச்சேன்னு சொன்னா அல்லாஹ் 2 வழி எல்லாம் திறக்கிறான். இப்படி குழந்தைக்கு எல்லாம் பால் கொடுக்குறான். இப்ப தாயோட பால் நின்று போச்சு. தாய்க்கு பாலை மறக்கடிச்சிட்டீங்க. பாலை மறக்க சொன்னா அல்லாஹ் இப்ப அல்லாஹ் பால் இல்லையே, தாய் பால் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம சொன்னா அல்லாஹ் 4 விதமா ரிஸ்க் தருவான். ஒரு வழியை தொப்புள் கூடி அடைச்சு அல்லாஹ் 2 வழியில பால் கொடுத்தா, 2 வழியில பாலை கொடுத்தா, இந்த 2 வழியும் மறக்கடிச்சு அடைச்சு போகும்போது அல்லாஹ் 4 விதமா பால் கொடுக்குறான். பழ வகை, சைவம், அசைவம், நீர் வகை, இப்படி 4 வகை அல்லாஹ் 4 வகையை ரிஸ்க கொடுக்குறான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். ஒரு வழியை அடிச்சா அல்லாஹ் 2 வழியை கொடுக்குறான், 2 வழி அடிச்சா அல்லாஹ் 4 வழியை கொடுக்குறான். நீங்க உண்மையிலே அல்லாஹ் மட்டும் ஈமான் கொண்டு மௌத்தா பட்டிய சொன்னா அல்லாஹ் 8 வழியை திறந்து விட்டான். 4 வழி அடைச்சு போச்சு இல்லையா? பல வகை, தண்ணீர், சைவம், அசைவம் 4 அடைச்சு போச்சு. மௌத்தா படம் எல்லாமே அடைஞ்சு போச்சு. அல்லாஹ் 8 சொர்க்கத்தை திறந்து விட்டுட்டான். 8 வழி திறந்து, நீ நாடிய வழியில போட அப்படியே அல்லாஹ் திறந்து விட்டுட்டான். ஒரு வழி போய் 2 வழி வந்துச்சு, 2 4 ஆச்சு, 4 8 சொர்க்கத்தை எல்லாம் திறந்து விட்டுட்டான். அல்லாஹ் மட்டும் நம்பி வாழ்ந்து மௌத்தா பண்ணி சொன்னா அல்லாஹ் 8 வகை திறந்துட்டான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ்.